அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதியாதது ஏன் என்றும், தன்னையும் தன் மகனையும் காப்பாற்றிக் கொள்ளவே முதலமைச்சர் வழக்கு பதிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அதிமுக தரப்பிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தனது அமைச்சரை காப்பாற்றத்தான் வழக்கு பதியாமல் இருந்திருக்கிறார்கள் என்று நினைத்தோம் என்றும் அதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தன்னையும் தன் மகனையும் காப்பாற்றத்தான் இத்தனை நாட்கள் வழக்கு பதியாமல் இருந்திருக்கிறார்கள் என்றும் அதிமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதியாதது ஏன் என அதிமுக தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்கள் காயத்ரி. வணக்கம் சிந்தியா. நகராட்சி நிர்வாகத்துறையில் அதாவது 1020 கோடி ஊழல் தொடர்பாக ஏற்கனவே அமலாக்கத்துறை ஆதாரங்கள் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிய வேண்டும் என நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. ஆனால் தற்போது வரை அவர் மீது நடவடிக்கை எடுக்காது ஏன் என அதிமுக தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பி ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் இந்த தீர்ப்பு வந்த பொழுதே பாஜக மூத்த தலைவராக முன்னாள் தலைவராக பாஜக மாநில முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை இது தொடர்பாக ஒரு விமர்சனத்தை வைத்து ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜயும் இது தொடர்பாக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அதிமுக தரப்பிலும் தமிழக பாஜக தரப்பிலும் தற்பொழுது ஒரு அறிக்கைகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது கே.என். நேரு மீது ஆதாரங்கள் இருந்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காது ஏன் என்கிற அடிப்படையில் ஒரு கேள்வியை எழுப்பி அதிமுக தரப்பிலிருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் நேரு மீதான அமலாக்கத்துறை அனுப்பிய ஊழல் விவரங்கள் குறித்து வழக்கு பதிய கோரி அதிமுக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு பதிய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த டிசம்பர் 3ஆம் தேதியே டிஜிபிக்கு அனுப்பிய ஆவணங்கள் தொகுப்பில் அனைத்து விவரங்களும் அதிமுக தரப்பிலிருந்து தரப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் தனது அமைச்சரை காப்பாற்றத்தான் வழக்கு பதியாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு இருந்தது என்று நினைத்தால் தன்னையும் தன் மகனையும் காப்பாற்றத்தான் இத்தனை நாட்கள் வழக்கு பதியாமல் இருந்தீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதிமுக தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடரப்பட்ட பொழுது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்கிற அடிப்படையில் திமுக தரப்பிலிருந்து ஒரு வீடியோ காட்சிகளானது வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அமைச்சர் நேருவிற்கு அது போன்று வீடியோக்கள் வெளிவராததுக்கு காரணம் இதுதானா என்கிற ஒரு கேள்வியும் அதிமுக அறிக்கையில் கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜி வழக்கில் தன் குடும்பம் மாட்டும் என்றால் நேரு வழக்கில் தொட்டாலை முதலில் மாட்டுவது முதலமைச்சரும் அவரும் மகன்தான் என்கிற அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டை அதிமுக அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி நகராட்சி நிர்வாகம் என ஒரு துறையில் 1020 கோடி மதிப்பில் ஊழல் என்றால் இன்னும் எத்தனை துறைகள் எத்தனை ஊழல்கள் இதில் எவ்வளவு பங்கு தந்தை மகன் கூட்டணிக்கு என கணக்கிட்டால் தமிழ்நாட்டுக்கு ஓராண்டு பட்ஜெட்டே போட்டு விடலாம் என்கிற அடிப்படையில் ஒரு விமர்சனத்தை வைத்து அதிமுக தரப்பிலிருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக பாஜகவும் தன்னுடைய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தமிழக பாஜக சார்பில் இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி இதற்கு பதில் சொல்லுங்கள் முதலமைச்சரே என்கிற அடிப்படையில் கேள்வி எழுப்பி தமிழக பாஜக சார்பிலும் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.